நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில தென் சென்னை நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது. தென் சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில தென் சென்னையுடைய நட்சத்திர வேட்பாளர் முன்னாள் ஆளுநர் தென் சென்னையுடைய பாஜக வேட்பாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்மிடம் இருக்கிறார். மேடம், நீங்க தொடர்ந்து இப்போ ஒரு 8 சுற்றுகள் முடிஞ்சிருக்கு. பல்வேறு 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலையும் 2ஆம் இடம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த நிலையிலையும் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குது நீங்க வெற்றி பெறுவீங்க? பாதி ரவுண்டு தானப்பா முடிஞ்சிருக்கு, என்ன மிச்ச ரவுண்டு இருக்கு இல்லையா? அதனால நாங்க இதுலயே இப்ப ஏறக்குறைய இப்ப உள்ள வாக்குகள் உள்ள பூத் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப பலவீனமான இருந்த இடங்கள், பலம் பொருந்திய இடங்கள் என்ன எண்ணப்பட இருக்கின்றன. அதனால பலவீனமான இடங்களிலேயே நாங்கள் 2வது இடத்திற்கு வந்து இப்ப உள்ள சுற்றுலாம் பாத்தீங்கன்னா வாக்கு வித்தியாசமும் கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால நான் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலாவது வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் அந்த அளவுக்கு கடுமையாக தொண்டர்கள் உழைத்திருக்கிறார்கள், தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள், மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். வாக்களித்த ஒவ்வொரு மக்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், தென்சென்னை மாதிரி படித்த இடத்துல இன்னும் ஒரு 10% 15% வாக்குகள் வந்திருந்ததுனால் நாங்கெல்லாம் தைரியமா இருப்போம். அதனால படித்த மக்கள் தென்சென்னையில் உள்ள அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்ள. அடுத்த தேர்தலில் எல்லாரும் வாக்களிங்க. பட் இப்பவே நான் என்கரேஜ். இப்ப நீங்க சொன்ன அந்த பதிலே சொல்றேன். ஏறக்குறைய 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் வெறும் 10,96,000 ஓட்டு மட்டும் தான் பதிவாச்சு. இங்க எங்க சிக்கல் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு எஜுகேட்டட் அப்பர் மிடில் கிளாஸ் கூடிய ஒரு தொகுதியா அது பார்க்கப்படுது. இன்னும் தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் தொகுதியா பார்க்கப்படுது. ஆனாலும் நீங்க வாக்கு பதிவுன்னு பாத்தீங்கன்னா 57 தான் இருக்கு. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, நான் தெலுங்கானால வாக்காளர் தினத்துல ஆளுநரா நான் கலந்து கொண்டேன். அப்பவே நான் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கை வச்சேன். திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை தயவு செய்து வாக்குப்பதிவை வைக்காதீர்கள். ஏன்னா சனி ஞாயிறு திங்கள், ஞாயிறு திங்கள் எல்லாம் சேர்த்து அவங்களை வெள்ளி சனி ஞாயிறு எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும். அதனால தயவு செய்து வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் நீங்க வைக்காதுங்க அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தேன். அதனால இப்ப நமக்கு பாருங்க, அதே மாதிரி வீக்கெண்டோட பக்கத்துல தெலுங்கானாலையும் அப்படிதான். அதனால தான் தெலுங்கானால ஹைதராபாத்ல குறைஞ்சது. அதனால 3 நாள் லீவு கிடைச்சா மனித இயல்பு தானே, 3 நாள் லீவு கிடைக்குது, எல்லா நாளும் வேலை செய்யறோம் போயிடலான்னு. இன்னொன்னு, தலைமை தேர்தல் அதிகாரி முந்தைய தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். சென்னையில வாக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கிராமத்திலே வாக்கு வச்சுக்கிறாங்க. 3 நாள் கிராமத்துக்கு போலாம், கிராமத்துக்கு போய் அங்க கிராமத்துல இருந்துட்டு ஓட்டு அளிக்க. அதனால இந்த டபுள் ஓட்டிங்கே தேர்தல் ஆணையம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நீக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு வேண்டுகோள், எல்லாரும் வாக்களிங்க. என்னை பொறுத்தவரை நான் தென்சென்னைக்கு ஒரு பெரிய கனவோடு இருக்கிற, வாக்களித்தீர்கள் என்றால் அடுத்த நிமிடமே எனது பணியை நான் ஆரம்பிப்பேன். இப்ப நாடு முழுவதும் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருக்க மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதாவது இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அதிக இடங்களை இப்போ இந்த நிறை வரைக்கும் இருந்தாலும் கூட அதுக்கு சற்று ஏறக்குறைய இந்தியா கூட்டணியும் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்த நிலையில இந்த போட்டியை, இந்த ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கணும்? நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க? தேர்தல் நியாயமா நடந்ததா, நியாயமா நடக்கலையா? ஒன்னு புரிந்து கொள்ளணும்ல. ஒரு பல லட்சம் அதிகாரிகள், பல லட்சம் ஊழியர்கள், பல கோடி மக்கள், பல கோடி தொண்டர்கள், பல்லாயிரக்கணக்கான வேட்பாளர்கள், இவ்வளவு பேர் கடுமையா உழைக்கும் போது தேர்தல் ஆணையத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜனநாயக முறையில் அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. இப்ப இவங்க பாதி வரும்போது அப்ப அவநம்பிக்கையா இல்லையா? இப்ப நீங்க தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சார்பா நடந்ததா இல்லையா? இப்போ இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணத்தை எதிர்கட்சிகள் எடுத்து வருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வாக்குகள் சிதறாமல் அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. நாங்க தனியா அங்க நிக்கிறோம். தனியா இருந்தா கூட இவ்வளவு இடங்கள் வரும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 3வது முறை ஆன்டி இன்கம்பன்சி எப்பவுமே சொல்லுவாங்க. அது இல்லாம இவ்வளவு இடங்களை கைப்பற்றுவது என்பது நிஜமாகவே பாராட்டுக்குரியதுதான். இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டி, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அப்போர்ட் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஏறக்குறைய 38 தொகுதிகளுக்கு மேல அவங்க முன்னிலை இருக்கிறாங்க. சோ திராவிடன் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய, திராவிட மாடல் சொல்லக்கூடிய அவங்களுடைய மாடல் சக்சஸ்க்கு தான் இந்த வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? கூட்டணி மாடல் வேணா சக்சஸா இருக்கு. திராவிடன் மாடல் நான் சொல்ல மாட்டேன். அவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. கூட்டணி மாடல் வேணா. கூட்டணியில அவங்க ஏற்கனவே இருந்த வாக்குகள் சிதறாமல். ஆனா வாக்கு சதவீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது. அதனால அவங்க ஆட்சியினால அவங்க இடங்களை பெருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வாக்குகள் இன்டாக்டா இருக்கு, எதிர்வாக்குகள் சிதறுகிறது. இது பியூர் அரித்மேட்டிக் தான், கணக்கு தான் அது. அதனால இப்போ கணக்கு பண்ணிட்டு இருக்கோம்.
அடுத்த வாட்டி அதை மாத்திடலாம். இறுதி கேள்வி, 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இருந்தாங்க, இருந்தாலும் கூட இந்த முறை அதே அரித்மெட்டிக் ஒரு சைட் ஃபாலோ டவுன் ஃபாலோ பிஜேபிக்கு வந்திருக்குது அப்படிங்கறத அந்த ரிசல்ட் பார்க்கணுமா இல்ல எப்படி எடுத்துக்கணும்? டவுன்ஃபால்னு பார்க்கல, ஏன்னா அரசியல்ல வந்து கூட்டணிகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆக எதிரணி எல்லாம் ஒன்னு சேர்ந்தப்பறம் கூட பிஜேபியை தோக்கடிக்க முடியல, பிஜேபியை மிஞ்ச முடியல, நம்ம அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மிஞ்ச முடியாத ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கிறது என்பது மறுபடியும் நிரூபமா இருக்கிறது நான் சொல்லலாம். நன்றி.